சொல்லுங்கம்மா. ஓம் சக்தியே பராசக்தியே நாகசக்தியே சரணம் அம்மா. நான் கண்ணம்பாளையத்துலேருந்து வரேங்க. என் பேர் நாகலட்சுமிங்க. எனக்கு இப்படி ஒரு சத வளர்ச்சியாட்டம் இருந்து கர்ப்பப்பை பக்கத்துலைங்க. அப்போ அதை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். ஆஸ்பத்திரியில் பார்த்ததுக்கு சொந்த ஆஸ்பத்திரியில் பார்த்ததுக்கு 10 லட்சம் 5 லட்சம் கேட்குறாங்க. எங்களுக்கு அவ்வளோ கொடுத்து உதவுறதுக்கு வசதி இல்லைங்க. அப்புறம் நாங்கள் பெரிய ஒரு ஆஸ்பத்திரி வருஷம் அந்த பிரச்சனை இருந்ததாம்மா? ஆமாங்க, 6 மாசமாவே இருந்ததுங்க. அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி போனேங்க. பெரிய ஆஸ்பத்திரி போனதுக்கு கரண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கரண்ட் வச்சா மறுபடியும் வரும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் நாட்டு வைத்தியம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு உடம்பு இழைச்சிக்கிட்டு படுத்து சோர்ந்து சோர்ந்து படுத்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு பையன் சொன்னான், அக்கா மலுமிச்சம்பட்டியில நாகசக்தி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குதுக்கா, அங்க போங்க நல்லா குணமாகுங்கான்னா. அதே மாதிரி ஆனா எனக்கு ஆஸ்பத்திரியில 1 வருஷம் கேரண்டியா நீ செத்தே போயிருவம்மா, நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி நாகசக்தி அம்மா இருக்குது எனக்கு நம்பிக்கையோடு வந்தேன். நாகசக்தி அம்மா என்னை காப்பாத்துன்னு வந்தேன். அதே மாதிரி இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு அம்மாவா நல்லா இருக்கா. ஆனா எனக்கு வந்தது எந்த பெண்ணுக்கும் வரவே கூடாது. அது அந்த நாகசக்தி அம்மா காப்பாத்துவான்னு நம்பி வாங்க. 3 நேரம் மூலிகை மருந்து சாப்பிட்டேம்மா? ஆமாங்க, 3 நேரம் சாப்பிட்டேனுங்க. இப்போ எனக்கு நல்லா இருக்குதுங்க. எத்தனை மாசம் மருந்து சாப்பிட்ட? இப்போ ஒரு 2-3 மாசம் தான் ஆகுதுங்க. இங்க இந்த கோயிலுக்கு நான் வரும்போது முதல்ல எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கிற? ரொம்ப ஒல்லியா இருந்தேனுங்க. ஒரு மாதிரியா கிறங்கி கிறங்கி உட்காந்துக்குவேனுங்க. சோர்ந்து சோர்ந்து சாப்பிட முடியாது. அப்புறம் எதுவுமே யார்ட்டையும் பேசவும் முடியாது. அப்படியே உட்காந்துட்டே இருப்பேனுங்க. அப்புறம் இப்ப இங்க வந்ததும் நல்லா சாப்பிட்றேனுங்க, நல்லா தூங்குறேன், நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன், நல்லா இருக்கிறேனுங்க. எல்லாம் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மா துணைதாங்க எனக்கு. ஓம் சக்தி ஓம் சக்தி. உனக்கு கொடுத்ததா வேப்பிள்ளை சோரணம்.